ஏராளமான படங்கள் நடித்து 90களில் ஃபேமஸ் நடிகையாக வலம் வந்தவர் தான் நடிகை மீனா. இவர் நடித்த படங்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று அவரை ஒரு கனவு கன்னியாக மாற்றியது. குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் பல முன்னணி நடிகர்களுடன் நடித்த பெருமை நடிகை மீனாவையே சேரும். இதைத் தொடர்ந்து நடிகை மீனா பல நடிகருடன் நடித்திருக்கிறார். ஆனால் ரஜினியுடன் இவருக்கு கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் அவுட் ஆச்சு. இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த முத்து, எஜமான், வீரா ஆகிய படங்கள் மெகா ஹிட் கொடுத்துச்சு. முக்கியமாக முத்து திரைப்படம் இந்தியா மட்டும் இல்லாமல் ஜப்பானிலும் மாபெரும் ஹிட் அடித்துச்சு. அதுக்கப்புறம் வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு நைனிகா என்ற மகள் இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மீனா சினிமாவை விட்டு விலகி இருந்தார். ஆனால் தன் மகள் நைனிகாவை தெரி படத்தில் விஜய்க்கு மகளாக நடிக்க வச்சாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மீனாவோட கணவர் உயிரிழந்தார். அது மீனாவை மிகவும் பாதிச்சுது. அதிலிருந்து வெளியே வந்து தற்போது படங்களை நடிச்சிட்டு வர்றாங்க. இந்த நிலையில் அவரை பற்றி வதந்திகள் பரவிட்டு வருது. அவரையும் அரசியல் பிரமுகர் ஒருவரையும் இணைத்து பேசிட்டு வர்றாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் ஒரு நிலையான உள் போராட்டத்தை அனுபவிச்சுட்டு வர்றேன் என்றும் மிகவும் வலியை உணர்கிறேன் என்றும், ஆனால் நீங்கள் என்னை பார்க்கும்போது நன்றாக இருப்பது போல் தோன்றும், ஆனால் என் வலி எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறுப்பவர்கள் வெறுப்பவர்களாகவே இருப்பார்கள், முட்டாள்கள் முட்டாள்களாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க.